பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா தவிர இல்லையே. அதாவது நம்பிக்கை துரோகம் செய்தவர் மோடி. தேச போட்ட மாதிரி தேச துறைகள் அவங்க தான். 714 அப்புறம் இனி வரலும் பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு. எந்த இதுவும் இல்லை. பொதுத்துறையெல்லாம் தனியாருக்கு வித்துட்டு இருக்காங்க. கமிஷன் வாங்கிட்டு பணக்காரங்கிட்ட போயிடுச்சு. ஏழை விவசாயிகள் அவசரப்பட்டு இருக்கான். எதுவும் இல்லை. எல்லாம் ஊழலை ஒழிக்கிறாரு. இன்னைக்கு தமிழகத்தில் 32 ஊழல் பெருச்சாளிகள் கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை சிபிஐன்னு கையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஊரை ஏமாற்றிக்கிட்டு. இவரெல்லாம் முதல் மந்திரியா? விளக்கெண்ணெய் சாப்பிட்ட மூஞ்சியோட டெய்லி பேட்டி கொடுக்குறாரு. हम लोग मैं रखता हूँ दुनिया के लिए क्यों हिंदी में बात करता है, अंग्रेजी में बात करो और तमिल में बात करो. எனக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தி வெறிய இல்லை, கட்டாயப்படுத்தாத. மத வெறியர்கள். இன்னைக்கு பிஜேபி முருகன் பேசுறாரு. ஸ்டாலினும் திருவண்ணூர் ரோட்ல நடக்க முடியாதுன்னு. நீ யாரையா முதல்ல? நீ யாரு முதல்ல? தெய்வத்தியா? தமிழ்நாட்டில் ரோட்ல கோயிலை கட்டி கொள்ளடிக்கிற கூட்டம் இந்துக்கள் கூட்டம். வருத்தப்படுற. நானும் பிராமணன் தான், இந்து தான். என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? சாமி பேரை வச்சு கொள்ளையடிக்கிட்டு இந்திய அன்னைத்துறை மேலே கேஸ் போட்டு மாணிக்க நாயகர் எக்ஸன் மேல நான் தான். நீ அப்படின்னா காமி பேரை வச்சு கொள்ளையடிக்கிறீங்க. இந்து இல்லை. அந்த அயோத்தி ராமரே உங்களை ஐக்க போறாரு. நிச்சயமா பாருங்க. அந்த கோயில் ஒழுங்காக கட்ட முடியாது. இப்பவும் சொல்றாரு. போட மேலே போய் தேர்தல் 40 இந்த நாட்டில் வாட சாவலாம். நீங்களாம் மனுஷனா? மனுஷனை பற்றி அக்கறை இருக்கா அவனுக்கு? விவசாயிகள் செத்துட்டு இருக்கான். நீங்க ஆன்லைனில் எல்லாம் ஆன்லைன் ஃப்ராடு. நீங்க ஒன்றா கேஸ் வந்துட்டு இருக்குது. எதுக்கு ஆன்லைனு? யாரை ஏமாத்துறீங்க? ஏமாத்து கும்பல் பிஜேபி காவி வேட்சி போட்டு ஊரை ஏமாத்துறாங்க. அதான் சொல்ல முடியாதால. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுற ஆட்சி கைக்கூலி ஆட்சி. காவி வேட்சிக்காரர்களுக்கு ஜாட்ரா போட்டு இருக்க ஆட்சி. சும்மா இதுவோ தெரியாது. திரும்ப இன்னைக்கு அறிக்கை விட்டாரு பஞ்சாமி. என்ன சந்திக்க போறாரு தெரியல. இன்னும் 15 நாளில் சூரப்பா மேட்டரில் தனி தேவையான தெரியல லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அதனுடைய விளைவை அனுபவிப்பார். ஏன்னா பிஜேபி மக்களை காப்பாற்ற வரல, கொள்ளையடிக்க வந்தாங்க. இன்றைக்கி ராமர் கோவில் கட்டுறதுல அந்த கட்டிட அந்த எழுப்புற அன்றைக்கி 6 லட்சம் ரூபாய் ஏமாற்றிருக்காங்களாம். பத்திரிகையில் வந்தது, நான் சொல்லல. கட்டிடம் கட்டுறதுன்னு சொல்லி 6 லட்சம் வாங்கி ஏமாற்றிருக்காங்க. கட்டுறதுக்கு முன்னாலேயே நிச்சயமாக அது முழுமையாக கட்ட முடியாது, கட்ட போகிறதும் இல்லை. அதுக்குள்ளே இவங்களும் போயிடுவாங்க. யாராவது எங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை அழிக்க காத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நீதிமன்றங்கள் ஓரளவுக்கு மேலே வந்துடுச்சு. இப்பவும் சொல்கிறேன், நீதிமன்றத்து மேலே 1000 ஊழல் சொன்னாலும் அந்த நீதிமன்றம் இல்லைன்னா மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. Download Moj.